வணக்கம். ஒரு கிளாஸ் சாதாரணமா இல்லாம நம்ம மனசுல எப்பவும் நிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான அனுபவமா மாறணும்னா அதுக்கு என்ன காரணம்? பாடத்தை திட்டமிடுறதுங்கிறது வெறும் வேலை இல்லைங்க, அது ஒரு கலை. வாங்க, அதோட ரகசியத்தை நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சும்மா கண்ண மூடிய யோசிச்சு பாருங்களேன். உங்க லைஃப்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸ் எது? அதே மாதிரி அப்பாடா எப்படா முடியும்னு நினைச்சு ஒரு போர் அடிச்ச கிளாஸ் எது? கண்டிப்பா ரெண்டுமே ஞாபகம் வரும்ல. சரி, அந்த ரெண்டு கிளாஸுக்கும் நடுவுல இருந்தா அந்த ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பாருங்க, அதுலதான் விஷயமே இருக்கு. ஒரு கிளாஸ்ல சும்மா உட்கார்ந்து கேட்டுட்டு வரதுக்கும் ஒரு சூப்பரான பயணத்துல நாமளும் பங்கெடுத்துட்டு வரதுக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம். எந்த ஒரு பிளானும் இல்லாத பாடம் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம குழப்பமா தான் இருக்கும் இல்லையா? ஆனா சரியா டிசைன் பண்ண ஒரு பாடம் ரொம்ப தெளிவான நோக்கத்தோட உங்களை அப்படியே உள்ள இழுத்து ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். அப்போ ஒரு சூப்பரான கிளாஸ உருவாக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் என்ன? வேற ஒண்ணும் இல்ல, நல்லா யோசிச்சு போட்ட ஒரு திட்டம்தான். வாங்க, கத்துக்கிறதான அந்த வரைபடத்தை, அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட நாம இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு இன்ஜினியர் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறாரோ அதே மாதிரிதான் ஒரு டீச்சர் மாணவர்களுக்கு அறிவை கொடுக்க லெசன் பிளான்ங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட பயன்படுத்துறாங்க. சொல்லப்போனா இதுதான் நாம கத்துக்க போற எல்லாத்துக்குமான அடித்தளம். சரி, இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம 4 சிம்பிளான ஸ்டெப்ஸா பிரிக்கலாம், ஓகேவா? 1, இலக்கு. அதாவது இந்த கிளாஸ் முடியும் போது பசங்க என்ன கத்துக்கணும்னு நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். 2, பாதை. அந்த இலக்க அடைய நாம எந்த வழியில போக போறோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்ய போறோம்னு டிசைன் பண்ணணும். 3, அனுபவம். பாடத்தை வெறும் தகவலா மட்டும் கொடுக்காம அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவமா மாத்தணும். கடைசியா 4வது ஸ்டெப், கிளாஸ் முடிஞ்சதும் எது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, எதுல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்து அடுத்த கிளாஸை இன்னும் பெட்டரா ஆக்கணும். சிம்பிள். ஓகே, இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா பாடத்துக்கும் ஒரே மாதிரி திட்டம் செட் ஆகாது இல்லையா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏத்தா மாதிரி ஒரு தனிப்பட்ட அணுகுமுறை கண்டிப்பா தேவைப்படும். ஆமாங்க, கரெக்ட். ஒரு சூப்பரான டீச்சர் கிட்ட ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்காது. அவங்க கிட்ட ஒரு பெரிய சமையல் புத்தகம் மாதிரி ஒரு டூல் கிட் இருக்கும். அதுல இருந்து அந்தந்த சூழ்நிலைக்கு எது கரெக்டா செட் ஆகுமோ அந்த திட்டமிடல் முறையை எடுத்து பயன்படுத்துவாங்க. அந்த டூல் கிட்ல முதல்ல இருக்கிறது 5E மாடல். இது முழுக்க முழுக்க மாணவர்களை மையமா வச்ச ஒரு மாடல். இதுல டீச்சர் நேரடியா பதில சொல்லிட மாட்டாங்க. அதுக்கு பதிலா மாணவர்களே கேள்வி கேட்டு ஆராய்ஞ்சு அவங்களே பதில கண்டுபிடிக்கிற மாதிரி வழி நடத்துவாங்க. இது ஒரு டிஸ்கவரி மாதிரி. அடுத்த, பேக்வர்ட் டிசைன், அதாவது பின்னோக்கிய வடிவமைப்பு. இதோட பேரை கேட்டு குழம்பிக்காதீங்க. இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். நாம வழக்கமா என்ன பண்ணுவோம்? பாடத்தை நடத்திட்டு கடைசியா டெஸ்ட் வைப்போம். ஆனா இங்க நாம முதலியே முடிவு பண்ணிடுவோம். பாடம் முடியும் போது மாணவர்களுக்கு என்ன தெரியணும், அவங்க என்ன செய்யணும்னு. அந்த இலக்க வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து பாடத்தை டிசைன் பண்ணுவோம். அதாவது எண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இலக்கு தெளிவா இருந்தா பாதை கரெக்டா இருக்கும்ல, அதுதான் இந்த முறை. 3வதா இருக்கிறது ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், அதாவது சிக்கல் அடிப்படையிலான கற்றல். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, மாணவர்களுக்கு நிஜ உலகத்துல இருக்கிற ஒரு சிக்கலான பிரச்சனையை கொடுத்து இதுக்கு நீங்க தான் தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருவாங்க. இப்படி செய்யும்போது அவங்க வெறும் பாடத்தை மட்டும் படிக்கல, படிச்சதை எப்படி நிஜ வாழ்க்கையில பயன்படுத்தணும்னு கத்துக்கிறாங்க. ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச் இது. சரி, இந்த மாடல்ஸ் எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தியரி ஓகே, ஆனா பிராக்டிக்கலா நிஜ கிளாஸ் ரூம்ல இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வாங்க, சில சூப்பரான உதாரணங்களோட இத புரிஞ்சுக்கலாம். நம்ம முதல் சேலஞ்ச் இதுதான். 6ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு வாட்டர் சைக்கிள், அதாவது நீர் சுழற்சிங்கிற ஒரு பெரிய கான்செப்டா எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா புரிய வைக்கிறது. இதுக்கு நம்ம 5E மாடல் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, பாடம் எப்படி ஒரு கதையா மாறுதுன்னு. முதல்ல, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இந்த குட்டையில இருக்கிற தண்ணியெல்லாம் எங்க காணாம போகுதுன்னு ஒரு சிம்பிளான கேள்வியோட மாணவர்களை யோசிக்க வைக்கிறோம். இதுதான் எங்கேஜ். அப்புறம் ஒரு ஜாடியில தண்ணி, ஐஸ் கட்டியெல்லாம் வச்சு அவங்களையே சின்னதா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய சொல்றோம். இது எக்ஸ்ப்ளோர். அவங்க செஞ்சு பார்த்ததை வச்சு ஆவியாதல், ஒடுக்கம்னா என்னன்னு நாம விளக்குறோம். இது எக்ஸ்பிளைன். அடுத்ததா அவங்களே ஒரு மூடின ஜாடியில ஒரு சின்ன மினி ஈகோசிஸ்டம் உருவாக்குறாங்க. இது எலாபரேட். கடைசியா அவங்க செஞ்ச மாடலை மத்தவங்க முன்னாடி பிரசென்ட் பண்ணி அது எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்கும் போது அவங்க கத்துக்கிட்டது முழுமையடையுது. இதுதான் இவாலுவேட். பாத்தீங்களா? இதுதான் 5Eயோட மேஜிக். சூப்பர். இப்போ ஒரு வித்தியாசமான சேலஞ்சுக்கு போகலாம். இதுக்கு நாம ஆரம்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறதில்ல, ஃபினிஷிங் லைன்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். அந்த சேலஞ்ச் என்னன்னா,
த்ரில்லிங்காவும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கணும். அப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் டிசைன் பண்ணணும். கேட்கவே எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இதுக்கு நம்ம ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் எப்படி கை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, பசங்க வெறும் பிசிக்ஸ் விதிகளை மனப்பாடம் பண்ணல. அவங்க ஒரு நிஜ உலக இன்ஜினியரா மாறி ஒரு பிரச்சனையை தீர்க்கறாங்க. முதல்ல இந்த ரோலர் கோஸ்டரை டிசைன் பண்ண என்ன தேவைன்னு அவங்களே ரிசர்ச் பண்றாங்க. இயக்கம், விசைகள், ஆற்றல் பத்தின விஷயங்களை எல்லாம் படிக்கிறாங்க. அதை வச்சு ஒரு டிசைன் உருவாக்குறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா அது பாதுகாப்பானதான்னு கணக்கு போட்டு செக் பண்றாங்க. கடைசியா அவங்க டிசைனை ஒரு நிஜ கம்பெனிக்கு பிட்ச் பண்ற மாதிரி கிளாஸ் முன்னாடி பிரசன்ட் பண்றாங்க. இங்க கத்துக்கிறது எவ்ளோ ஆழமா அர்த்தமுள்ளதா மாறுது பாத்தீங்களா? இப்ப நாம பார்த்த இந்த முறைகள் எல்லாம் வெறும் டெக்னிக்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இதனால கற்றல்ல எவ்ளோ பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுது, இது ஏன் இவ்ளோ முக்கியம்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல பாடத்திட்டம் டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்ல, இது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். இது மாணவர்களை வெறும் கிளாஸ கவனிக்கிறவங்களா இல்லாம ரொம்ப ஆக்டிவா கத்துக்கிறவங்களா மாத்துது. பெத்தவங்களுக்கு தன்னோட குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்கன்னு ஒரு தெளிவை கொடுக்குது. மொத்தத்துல கிளாஸ் ரூமையே ஒரு கண்டுபிடிப்புக்கான இடமா மாத்துது. இதோட ரிசல்ட் என்ன? கற்றல், ஈடுபாடு, வெற்றி எல்லாமே அதிகமாகுது. சுருக்கமா சொல்லணும்னா, நல்ல தயார் செஞ்ச ஒரு லெசன் பிளானுங்கிறது வெறும் பேப்பர்ல எழுதுற ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் மாணவர்களோட ஈடுபாட்டையும் அவங்களோட வெற்றியையும் அதிகப்படுத்துற ஒரு கட்டமைப்பு, ஒரு அஸ்திவாரம். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. உலகம் இவ்ளோ வேகமா மாறிட்டு இருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எதிர்கால வகுப்பறைகள் எதன் மீது கட்டமைக்கப்படும்? இந்த மாதிரியான திட்டங்கள், எந்த மாதிரியான யோசனைகள் அதை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.